श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி 20வது ஸ்லோகத்தில் பகவான் திருவடியை விட யதீந்திரர் திருவடியே முக்கியம் என்று அனுபவிக்கிறார். பகவான் திருவடியை விட எம்பெருமானார் திருவடியே அறிஞருக்கு இருப்பிடம் என்கிறார் சுவாமி. அனுகல்பூதமுரபித் பதம் சதாம் அஜகத்ரிவர்க்கமபவர்க வைபவம் சலச்சித்தவிருத்தி வினிவர்த்தனௌஷதம் சரணம் யதேந்திர சரணம் விரணீமஹே. அனுகல்பூதமுரபித் பதம் சதாம் அஜகத்ரிவர்க்கமபவர்க வைபவம் சலச்சித்தவிருத்தி வினிவர்த்தனௌஷதம் சரணம் யதீந்திர சரணம் விரணீமஹே. அதாவது அறிஞர்களான பெரியோர்கள், எம்பெருமான் திருவடி, ஸ்ரீ பாஷ்யகாரர் திருவடி, இந்த ரெண்டுத்தில் எம்பெருமான் திருவடியை விட பாஷ்யகாரர் திருவடி வஸ்தின்னு நினச்சிப்பார். எம்பெருமான் திருவடியை அவ்வளோ முக்கியமாக கொள்ள மாட்டார்கள். ஸ்ரீ பாஷ்யகாரர் திருவடியே தாங்கள் உய்வதற்கு முக்கியமான உபாயமாகவும் அனுபவிக்கும் பலனாகவும் கொள்வார்கள். அந்த திருவடியை ஆசிரயித்தால் அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றையும் கைவிடாமல் மோட்சானந்தத்தை பெறலாம். அதாவது மோட்சம் என்ற தனி பயனை கூட விரும்பச் செய்யாமல் ஸ்ரீ பாஷ்யகாரர் திருவடியை அனுபவிப்பதையே மோட்ச சாம்ராஜ்யமாக கருதும்படி அவ்வளவு போக்கியமாக இருக்கும் நமக்கு. இந்த பாஷ்யகாரர் திருவடிகளை அனுபவித்தல் என்கிற மோட்ச நிலையில் சாஸ்திரம் கூறிய தர்மங்களையும் செய்ய வேண்டும். அதற்காக பொருளையும் ஈட்டலாம். அந்த திருவடிகளில் அளவற்ற காதலாகிய காமத்தை கொள்ளலாம். ஒன்றையும் கைவிட வேண்டாம். தத்துவ பொருளில் சஞ்சலமான மனநிலை உடையவர்களுக்கு ஸ்ரீ பாஷ்யகாரர் திருவடியை அடைந்தால் அவர்களுடைய மனம் சஞ்சலத்தை போக்கி நல்ல அறிவை கொடுக்கும் மருந்தாய் திகழ்வது பாஷ்யகாரர் திருவடி. இந்த சிறப்புடன் விளங்கும் அந்த திருவடியை நாமும் சரணமடைந்து உஜ்ஜீவிக்க வழி பெறுவோம் என்கிறார் சுவாமி இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தில். அனுகல்பூதம் உரபித் பதம் சதாம் அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலச்சித்த விருத்தி வினிவர்த்தன ஔஷதம் சரணம் யதீந்திர சரணம் விரணீமஹே. முதல்து சரணம், அடுத்தது சரணம். சரணம் யதீந்திர சரணம் விரணீமஹே. அதாவது சதாம் சத்துக்களுக்கு, அறிஞர்களுக்கு, அனுகல்பூத முக்கியமல்லாத இரண்டாம் பட்சமான செகண்டரி முரபித் பதம் பகவானுடைய திருவடியை உடையதாயும், அஜகத் அதாவது முக்கியமல்லாத பகவானுடைய திருவடியை உடையதாயும் சத்துக்களுக்கு, அஜகத் திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம், அஜகத் திரிவர்க்கம் தர்ம அர்த்த காமம், அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை கைவிட வேண்டாத அபவர்க்க வைபவம் மோட்சானந்தமாக இருக்கும் சல சித்த விருத்தி வினிவர்த்தன ஔஷதம். வினிவர்த்த ஔஷதம் சலச்சித்த விருத்தி சஞ்சலமான சித்தவிருத்தி மனநிலையை வினிவர்த்த போக்கவல்ல ஔஷதம் மருந்தாயிருப்பது யதீந்திர சரணம். யதீந்திர சரணம் யதிராஜருடைய திருவடி, அதை சரணமாக விரணீமகே வரிக்கிறோம் என்கிறார் சுவாமி. அந்த காலத்தில் பெரியோர்கள் மோட்சானந்தத்தை பெறுவதற்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை சரணமாக பற்றினார். எம்பெருமானார் அவதரித்த பின் பகவானின் திருவடிக்கு முக்கியத்துவம் இரண்டாம் பட்சமாயிற்று. ஸ்ரீ பாஷ்யகாரர் திருவடி தன்னை அனுபவிப்பதே மோட்சானந்தத்துக்கு சமமாக இருந்ததாம். இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இந்த ஆனந்தத்தை பெறுவதால் மோட்சானந்தத்தை, இந்த உலக வாழ்க்கைக்கு இன்றியமையாத அறம், பொருள், இன்பம் அதையும் கைவிட வேண்டாம். இந்த திருவடிகளை அனுபவிப்பதாகிய மோட்ச நிலையில் தர்மானுஷ்டானங்களை கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டே இருக்கலாம்.
அதற்கு வேண்டிய பொருளையும் ஈட்டலாம். சாஸ்திர சம்மதமான இன்பங்களை, தார்மீகமான இன்பங்களையும் அனுபவிக்கலாம். எதையும் விட வேண்டாம். அமைதியற்ற மனநிலைமை உடையவர்களுக்கு இந்த திருவடி மன சஞ்சலத்தை போக்க வல்ல மருந்தாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான புனிதமான திருவடியை சரணமாக பற்றுகிறேன் என்கிறார். இப்படி சரணம் விரணீமகே என்கிறார் சுவாமி. ஸோ எம்பெருமானாரை அஸ்மத் ஆச்சாரியனுடைய ஆச்சரியமான வியாக்கியானத்தில் அதை அனுபவிக்கணும். ஏன்னா ஆச்சாரியனே இதை பற்றி எழுதினால் ஆச்சாரிய பக்தியை பற்றி எவ்வளோ அழகாக இருக்கும். எம்பெருமானாரை தொடங்கி சுவாமி தேசிகன் அவருடைய குணங்களில் ஈடுபட்டு, குணங்களின் அனுபவத்தில் ஈடுபட்டு அவர் தம் திருவடியில் சரணாகதி பண்ணுகிறார். இந்த ஸ்லோகத்தில் குரத்தாழ்வானின் சீடரான திருவரங்கத் அமுதனார் அவருடைய பிராச்சாரியன், அதாவது குரத்தாழ்வானுடைய ஆச்சாரியன், ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் பிராச்சாரியன், அப்படி இருக்கிற உடையவரை நேரில் சேவித்து அனுபவித்து மெய்யனு ராமானுஜன் சரணேகதி வேறெனக்கே என்று ராமானுஜன் திருவடியே எனக்கு பிராப்பியம், பெற வேண்டிய பலன், பிராபகம், பலனை பெறுவதற்கான வழி, உபாயம் என்று சரணடைந்தார். அவர் திருவடிதான் எனக்கு பெற வேண்டிய பலன், அதை பெறுவதற்கான வழி என்று சரணடைந்தார். நம் சுவாமி தேசிகனும் அவரை பின்பற்றினார் என்று சொல்லலாம். இவரே சுவாமி தேசிகனே ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் துவயமந்திரத்தின் மூலமாக ஸ்ரீமன் நாராயணின் சரணாரவிந்தங்களில் மோட்சத்திற்காக பிரபத்தியை பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருந்தாலும் ஆச்சாரியனை தெய்வம் போன்று தியானிக்க வேண்டும் என்று வேதமே பகர்கிறது. ஆச்சாரியன் சாட்சாத் நாராயணின் அவதாரம் என்று சாஸ்திரமே பேசுகிறது. அப்படி பேசும் தெய்வமான ஆச்சாரியனுடைய சரணத்திற்கு பகவானின் சரணங்களில் உள்ள குணங்களும் பெருமையும் இருப்பதால் அதன் பெருமையை இங்கு பேசி சரணடைகிறார் சுவாமி. எம்பெருமான் திருவடிகளை விட யதிராஜனின் திருவடி சத்துக்கள் ஆசிரியிக்க மிக முக்கியமானது. இதற்கு உதாரணமாக, உவமையாக வேறு எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா பரமனின் திருவடிக்கே உவமை சொல்ல முடியாது, ஈடாகாது. பகவான் முரண் போன்ற தீயோர்களை கொன்று சாதுக்களை காத்தவன். யதிராஜரோ தெய்வமே இல்லை என்கிறவர்களையும், தெய்வம் உண்டு ஆனால் அவனுக்கு திருமேனி இல்லை, குணங்கள் ஐஸ்வர்யங்கள் இல்லை, அவனை போற்றும் பக்தர்களும் பொய், எல்லாம் பொய் என்று வாதம் செய்கின்றவர்களையும் தனது வாதத்தால் வென்று பகவானையே காப்பாற்றியவர் நம் ராமானுஜர். எனவே பகவத் சரணாரவிந்தங்கள் உடையவரின் திருவடிக்கு முக்கிய கல்பமாக, உதாரணமாக ஆக மாட்டார். அணுக்கல்பமாக அடுத்தபடியாகத்தான் சொல்லலாம். அணுக்கல்பம்னா ரெண்டாம் பட்சம். இதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார் சுவாமி. உடையவர் திருநாராயணபுரத்தில் முகம்மதிகளால் கவர்ந்து செல்லப்பட்ட செல்லப்பிள்ளையை மீண்டும் பிரதிஷ்டை பண்ணி அப்பப்போ அந்த திருநாராயணபுரம் மேல்கோட்டைக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணி பக்தியுடன் சேவிச்சுட்டு வருவார். அந்த மேல்கோட்டை செல்வப்பிள்ளைக்கு ஒரு பக்தர் தினந்தோறும் ராத்திரி திருக்காப்பெல்லாம் சாத்தின அப்புறம் மனமுருகி கோவிலில் சந்நிதியில் பாடுவார். மனமுருகி பாடுவார். சம்பத்குமாரனும் அதை ரொம்ப ரசிப்பாராம். பெருமாள் பேர் சம்பத்குமாரன். அந்த பாட்டின் பொருளுக்கேற்ப அவர் அபிநயம் பிடித்து நாட்டியம் ஆடுவாராம் பெருமாளை. அந்த ரங்கத்தில் இந்த பக்தர் சந்நிதியில் பாடும்போது சம்பத்குமாரன் அர்ச்சாவதாரத்தை மீறி நாட்டியம் ஆடுவார். இதனால் தமக்கு நிகரான பக்தர் யாரும் இல்லை என்று அவருக்கு ஒரு கர்வம். ஆப்வியஸ்லி பெருமாள் நம்முடைய பாட்டுக்கு நாட்டியம் ஆடுறார் அர்ச்சாவதாரத்தை மீறி அப்படின்னு அவருக்கு அதில் ஒரு கர்வம். அந்த ஊரில் நமக்கு நிகர் யாரும் இல்லை என்று நினைத்து கர்வத்துடன் இருக்கும்போது அந்த ஊரில் தினந்தோறும் எல்லாரும் போய் ராமானுஜர ஆசிரமத்திற்கு போய் சேவிப்போம். ஆனால் இவர் போகவே மாட்டார். ஏன்னா இவர் பெருமாளே நம்மக்கிட்ட ஆடுறார், டான்ஸ் ஆடுறார், பாடுறார். நம்மளை விட வேறு யாராவது பக்தர் இருப்பாளா? அதனால் இவர் அங்கே போக மாட்டார். ஒரு நாள் யதிராஜர் இவரை வழியில் சந்தித்து, பெருமாள் உமக்கு நடனமாடுவாராமே, பிரத்யட்சமாகிறாராமே, எனக்கு மோட்சம் உண்டா என்று கேட்டு சொல்லும் அடுத்த தடவை பார்க்கும்போது என்று பிரார்த்தித்தார்.
பாஷ்யக்காரர் அந்த பக்தரிடம். அவரும் ரொம்ப சந்தோஷத்துடன், இன்னும் அவருக்கு பெருமை, எத்திராஜரே நம்மளை கேட்குறார். மறுநாள் பாடும்போது, செல்லப்பிள்ளை ஆடும்போது, அது ஆடி முடித்ததும் உடையவருக்கு மோட்சம் உண்டான்னு கேட்க சொன்னார். உண்டோ என்று கேட்டதும் அவருக்கு என்ன, அவர் கொடுத்த, அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறவர்களுக்கும் மோட்சம் உண்டு என்றாராம். இதை எதிராஜரிடம் அடுத்த நாள் விஞ்ஞாபித்தார். உடனே எதிராஜர் கேட்டார், சரி, ரொம்ப சந்தோஷம், உமக்கும் மோட்சம் உண்டா என்று கேட்டீரா என்றார். அதுக்கு உடனே அவர், எனக்கு பெருமாளே பிரத்யட்சமாக பேசும் பொழுது, நாட்டியம் ஆடும்போது மோட்சத்துக்கு தடை கொடுக்காமையா இருப்பான் அப்படின்னு சொன்னாராம். உடனே பாஷ்யக்காரர், இருந்தாலும் கொடுப்பான் நிச்சயமா, இருந்தாலும் நாளை ஆடும்போது கேட்டு பாரும் என்றாராம் உடையவர். அதன்படி மறுநாள் அந்த பக்தர் பாட்டு பாடி பெருமாள் ஆடி முடிஞ்சதும், சுவாமி எனக்கு இன்னொரு கேள்வி, அடியனுக்கு மோட்சம் உண்டா என்று கேட்டான். உமக்கு மோட்சம் கிடையாது என்றார். ஏன், நான் தினந்தோறும் பாடுகிறேன், நீர் ஆடுகிறீர், எனக்கு மோட்சம் தரமாட்டீரா என்று இவர் சொல்ல, நான் தான் உமது பாட்டுக்கு, நீர் பாடினதுக்கு நான் ஆடிட்டேன், சரியாக போச்சு, அப்படியானால் எனக்கு மோட்சமே கிடையாதா என்று வருந்தி அழுதி கேட்க, உண்டு. எப்போ உண்டு அப்படின்னா, நம் உடையவரின் திருவடியை ஆசிரயித்தால் உமக்கு மோட்சம் என்று அருளி செய்தார் பெருமாள். அன்று முதல் பக்தர் எதிராஜரை ஆசிரயித்தார். எனவே பகவானின் சரணாரவிந்தங்களை விட எம்பெருமானின் சரணாரவிந்தங்கள், எம்பெருமானாரின் திருவடி முக்கியமானது. அவரிடம் சரணடைய வேண்டும். மேலும் உடையவர் திருவடி தர்ம அர்த்த காமங்களாகிற புருஷார்த்தங்களையும் தரும், மோட்சத்தையும் அளிக்கவல்ல. உடையவர் தன்னை வந்து அடைபவர்களை தர்மானுஷ்டானங்களை பண்ணும்படி, அவரவரிடமுள்ள செல்வத்திற்கேற்ப தானம் பண்ணும்படி உபதேசிப்பார். இவை இரண்டும் அவர்களுடைய பாபங்களை போக்கும், கர்ம வினைகளை விலக்கும். பாபம் விலகினால் பகவத் விஷயமான உபதேசத்தை கேட்க 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 எம்பெருமானிடத்தில் பக்தி உண்டாகும். பக்தி வளர 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 சிற்றின்பமாகிற ஐம்புலன்களின் மேலிருக்கும் அந்த ஆசை, அந்த காமம், அதில் ஈடுபாடு குறைந்து எம்பெருமான் விஷயமான காமத்தில் ஈடுபாடு அதிகமாகும். எம்பெருமான் மேலே ஆசை அதிகமாகும். இவ்வாறு பகவானிடத்தில் காமத்தை தன் உபதேசத்தினால் மிகச் செய்து மிக அதிகமாக்கி ஆக்கி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எம்பெருமானையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிங்கள் என்று உபதேசிப்பாராம் எம்பெருமானார். இதையே அமுதனார் நூற்றந்தாதியில் தெரிவிக்கிறார். சேமநல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனல் காமமும் என்று இவை 4 என்பர். அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காமம், மோட்சம் என்று 4 என்பர். 4னும் கண்ணனுக்கே ஆமது காமம். அறம்பொருள் வீடு இதற்கு என்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுஷன் இந்த மண்மிசையே. அழிவற்றதாய் துன்பம் கலக்காத ஆனந்தமயமான பிரம்மானுபவ ரூபமாயிருப்பது மோட்சம். அழிவில்லாதது அது, துன்பம் கலக்காதது அது, பேரானந்தமயம், அது பேரின்பம், பிரம்மானுபவ ரூபம் அந்த மோட்சம். வீடு பேர். பொருளும் தர்மமும் இன்பத்தை துய்ப்பதற்கு, இன்பத்தை அனுபவிப்பதற்கு கருவியாக இருக்கிறது. அதாவது தர்மமும் அர்த்தமும், அறமும் பொருளும், இந்த ரெண்டும் போக்கியத்துக்கு, காமத்திற்கு, இன்பத்தை துய்ப்பதற்கு கருவியாக உள்ளது. இந்த இரண்டையும் விட காமம் தர்மத்திற்கு விரோதமில்லாமல் சுகம். இன்னொன்று, ஆண்டாளும் கோபிகளும் கண்ணனை அனுபவித்த சுகம், அது பேரின்பம். தேவகி, யசோதை, கோசலை போன்றோருக்கு புத்திரனாகவும், லவகுச்சர்கள் பிரத்யும்னன் ஆகியோர்களுக்கு தந்தையாகவும், குச்சேலர் அர்ஜுனனுக்கு நண்பனாகவும், அயோத்தி மக்களுக்கு ராஜாவாகவும், தண்டகாரண்ய முனிவர்களுக்கு அதிதியாகவும், ஆண்டாள் கோபிகளுக்கு நாயகனாகவும், இப்படி தண்டகாரண்ய முனிவர்களுக்கு அதிதியாகவும் விருந்தினராகவும் எம்பெருமான் இருந்தான் இல்லையா? அதே போல நாம் மனோபாவனையால், எண்ணத்தால் நம்மை நாயகியாகவே உருமாற்றிக்கொண்டால் நம் பக்திக்கு வசப்பட்ட அழகிய சாட்சாத் மன்மதனான அந்த நாயகன் வருவான். அவனோடு சேர்ந்து கைங்கரியம் செய்வது இந்த மண்ணுலகிலேயே நாம் பெரும் பேரின்பம். இத்தகையோருக்கு அந்த வீடு என்கிற மோட்ச அனுபவம் பகவத் கைங்கரியம் ஆகிற காமத்திற்கு உதவுவதாக அமையும்.
இந்த காம புருஷார்த்தத்தை பெருமாள் மேலே இருக்கும் அந்த காமம், அந்த பகவத் கைங்கரியம், அந்த காம புருஷார்த்தத்தை சடகோப நாயகியும் பரகால நாயகியும், அதாவது நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் நாயகி பாவத்தில் தாங்கள் அனுபவித்து பிறரும் பெறலாம் என்பதை தங்கள் பாசுரங்களின் மூலம் வெளியிட்டார்கள். தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்ற அந்த பாசுரம் இந்த கருத்தினை உறுதிப்படுத்தும். ஆக இந்த உலகிலேயே இப்படிப்பட்ட நல்ல ஆசையை, நற்காமத்தை பெற முடியாதவர்களே மோட்ச சுகத்தை விரும்புபவர், பரமபதத்தை விரும்புவர். ஆகையால் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 புருஷார்த்தங்களும் பகவத் கைங்கரியத்தில் ஒன்றுக்கொன்று உதவியாக இருக்கும் என்பதை உடையவர் சிஷ்யர்களுக்கு உபதேசிப்பார். அஜகத் திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம். மேலும் உடையவர் திருவடியானது பித்தம் தலைக்கு ஏறி உறுதியற்ற சஞ்சலமான புத்தி உடையவர்களுக்கு அந்த திருவடி மருந்து போல. அப்படி அந்த திருவடியை, அந்த மருந்தை உட்கொண்டால் அந்த நிலை மாறும், சஞ்சல புத்தி மாறும், தத்துவ விஷயங்களில் உள்ள கலக்கத்தை போக்கும். அதாவது கீதையின் சர்ம ஸ்லோகத்தில் சர்வதர்மான் பரித்யஜ என்பதற்கு எல்லா கர்மங்களையும் செய்யாமல் விட்டு கண்ணனிடம் சரணாகதி பண்ண வேண்டும் என்பார்கள். சந்தியாவந்தனத்தை உற்று, எல்லாத்தையும் உற்று, அது தவறு. கர்மாக்களை விடுவதாவது கர்மாக்களை முறைப்படி அனுஷ்டித்து விட்டு அவற்றை நான் செய்தேன், அதன் பலன் என்னுடையது என்கிற அகங்கார மமக்காரங்களை விடுவதுதான் கர்மாக்களை விடுவது. அதை சாத்வீக தியாகம் என்பர். உடையவரை ஆசிரியித்தால் அந்த மாதிரி கலக்கம், சாத்திர கலக்கம் எல்லாம் போய்விடும், அகலும். சலச்சித்த விருத்தி வினிவர்த்தன் ஔஷதம் யதீந்திர சரணம் சரணம் விரணீமகே, யதீந்திர சரணம் சரணம் விரணீமகே. யதிராஜருடைய திருவடி மோட்ச பரியந்தமான எல்லா ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும். மகா விஸ்வாசத்தோடு உபாயமாக வேதாந்த தேசிகன் யதிராஜருடைய திருவடியை பற்றுகிறார். எம்பெருமானுடைய 2 திருவடிகளையும் பற்றினால்தான் அவன் பலனை கொடுப்பான். யதிராஜருக்கோ ஒரு திருவடியை ஆசிரித்தாலே அருளுவான் என்று துணிக்கிறது. ஏன்னா சரணம், யதீந்திர சரணம், சரணம் இல்லை, சரணம் அப்படின்னா ஒரு திருவடியே போகும். சரணம் விரணீமகே, இப்படி யதிராஜருடைய ஒரு திருவடியை ஆசிரியித்தாலே அருளுவான் என்று துணிக்கிறது. சத்துக்கள் பிரதானமான பிடிப்பு என்று கொள்வது யதிராஜரின் சரணத்தை. பெருமாளின் திருவடிகள் இப்படி பெருமாளின் திருவடிகளை என்றோ அப்படின்னு துவயம் சொல்கிறதே என்று கேட்பீரா? அது 2ஆம் பட்சம். இதுதான் மெயின். தர்ப்பம் கிடைக்காவிட்டால் கோரை புல்லை கொள்பவரே, அதுபோல பெருமாளின் திருவடிகள் அனுகல்பம், 2ஆம் பட்சம். ராமானுஜரின் பாதம் இப்படி சதுர்வித புருஷார்த்தத்திற்கும் கருவி, மோட்சத்திற்கும் வழிகோலும் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. அவருடைய சூக்ஷ்மார்த்தம் எங்கு திருவர்க்கம் இல்லாது போகாது, அதுவும் மோட்சம் கைவரப் பெறலாம். கண்ணன் விஷயத்திலே அத்தனையும் வரும், தர்ம அர்த்த காம மோட்சம். ஸோ விகித விஷய காமம் தப்பில்லை என்பதும் கருதுக. சாஸ்திரம் கூறும் தர்மம், அதற்காக பொருளீட்டல், திருவடியில் பற்றாகிற காம புருஷார்த்தம், 3ஐயும் கொள்ளுங்கள். திருவடியை அடைகிறவரை சஞ்சல புத்தி இருக்கலாம், ஆனால் திருவடியை ஆசிரியித்து விட்டால் பெருமாளுடைய ஆச்சாரியனுடைய திருவடியை, அதற்கு பின் தெளிவுதான். மோட்சானந்த துல்லிய அனுபவம், மோட்ச ஆனந்தக்கு ஈக்குவலாக ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ ராமானுஜர் சரணத்தை பற்றுதல் 1, பெருமாளுடைய 2 திருவடிகளையும் பற்றுதல் 2. இந்த 2 அதில் 2மே தயாளுக்கள், சமம். ஆனால் ஈஸ்வர கிருபை, ஆச்சாரிய கிருபையை எதிர்பார்க்கிறது. 2வது, ஆச்சாரிய கிருபை ஈஸ்வர நிகிரகம் இருந்தால் அதை சமிப்பிக்கும், அதை நிவர்த்தி பண்ணும். ஈஸ்வர நிகிரகம் இருந்தால் ஆச்சாரியனுடைய கிருபை அதை போக்கும். ஈஸ்வர கிருபை லீலா ரசம் மிக்கது, ஆச்சாரிய கிருபை அனுகிரகம் மட்டுமே ஆகும். ஈஸ்வர கிருபை தக்க இடங்களில் கீழே அமுக்கும், ஆச்சாரிய கிருபை எப்பவும் உயரே தூக்கிவிடும். ஆச்சாரியன் சேத்தனன் பெருமாள் இருவருக்கும், ஆச்சாரியன் சேத்தனன் பெருமாள் 2 பேருக்குமே உபகாரம் பண்ணுறார். ஈஸ்வரனுக்கு சேத்தனனை பெற்றுத் தருகிறார், சேத்தனனுக்கு சேஷியை தருகிறார், ஈஸ்வரனை காட்டி கொடுக்கிறார்.
ஈஸ்வரனுக்கு ஜீவாத்மாவை பெற்றுத் தருகிறார். ஈஸ்வரன் சேத்தனனுக்கு மட்டுமே உபகரிப்பது நடக்கும். அவனுக்கு ஆச்சாரியனை தருகிறார் பெருமாள். ஈஸ்வரன் ஆச்சாரியனுக்கு சேத்தனனை தருவது ஆச்சாரியனுக்கு உபகாரமாவது இல்லை. ரசிக்கணும் அதை. அதாவது ஈஸ்வரன் ஆச்சாரியனுக்கு அடியனை கொண்டு போய் கொடுக்குறான்னு வச்சுக்கோ, அது ஆச்சாரியனுக்கு என்ன பெனிஃபிட்டு? ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவர் அடியனை கட்டாட்சித்து, அடியனை உஜ்ஜீவித்து, அடியனுக்கு பெருமாள் திருவடியில் சேர்ப்பித்து சமர்ப்பித்து பெருமாளுக்கு அடியனை பெற்றுத் தருகிறார். அடியனுக்கு பெருமாளை காட்டித் தருகிறார். ஆனால் ஆச்சாரியனுக்கு உபகாரமாவது இல்லை. ரசிக்கணும். ஈஸ்வரன் ஆச்சாரியஸ்தானத்தை விரும்பி கேட்டு பெற்று மகிழ்பவன். கீதோபதேசம் பண்ணான். ஆச்சாரியனோ எந்த காலத்திலும் ஈஸ்வர பதவிக்கு ஆசைப்படுவதே கிடையாது. தாசனாக இருப்பதே அவருக்கு பெரும் பாக்கியம், பதவி என்று ஆச்சாரியன் எப்பவும் நினைப்பார். ஒரு சேத்தனனுக்கு ஈஸ்வர தொடர்பு, பந்தம், மோட்சம் ரெண்டுக்கும் பொது. ரெண்டையும் வழங்குவது ஈஸ்வரன் தானே. பந்தத்தையும் ஈஸ்வரன் தான் வழங்குறார். பகவத் சங்கல்பம் இந்த பிறவி. ஆனால் ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சத்துக்கு மட்டுமே காரணமாகும். பந்தம் விளைவிக்க நியாயமே இல்லை. பந்தமே வராது. அப்புறம் ஆச்சாரிய பந்தம் இருந்தால் மட்டுமே பகவத் சம்பந்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆச்சாரிய சம்பந்தம் இல்லையெனில் இரண்டாவது மோட்சம் கிடைக்காது. கற்புடை பெண்டிர் ஆபரணம் மற்றும் மாங்கல்யம் மங்கள நான் அது பூட்டுகிறார். ஆனால் மங்கள நான் இல்லைன்னா ஆபரணம் வேஸ்ட். சூரியன் தாமரையை மலர் வைக்கிறான். எப்போ? தண்ணீரில் தாமரை தண்டுடன் மிதக்கையில். அதே போல பெருமாள் ஜீவாத்மாவை கட்டாட்சிக்கிறான், கிருபை பொழிகிறான். எப்போ அப்படின்னா அந்த தண்ணீராகிய தாமரை தண்டு ஆச்சாரியன். ஆச்சாரிய ஜல தொடர்பு முன்னதாக இருக்க வேண்டுவது இன்றியமையாதது. ஜீவஸ்வரூப விகாசம் பகவானால் ஏற்படுவதற்கு ஆச்சாரிய சம்பந்தம் முன்னம் மிக மிக அவசியம் பகவத் கட்டாட்சத்தை பெறுவதற்கு. இது அத்தனையும் ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார்கள். அதாவது ஒரு ஸ்லோகம் உண்டா அதுக்கு. அந்த ஸ்லோகமாவது சுலபம் ஸ்வகுரும் த்யக்த்வா துர்லபம் ச ய உபாசதே லப்தம் த்யக்த்வா தனம் மூடோ குப்தமன்வேஷதே க்ஷிதௌ சக்ஷுர்கம்யம் குரும் த்யக்த்வா சாஸ்திரகம்யம் து யஸ்மரேத் கரஸ்தமுதகம் த்யக்த்வா கனஸ்தமபிவாஞ்சதி. ஸ்வகுரு சுலபம். அதை தியஜித்து மறைந்திருக்கும் புதையலை தேடுவது மூடத்தனம். கண்ணால் கண்டு பெறப்படுவது குரு. சாஸ்திரத்தாலே அறியப்பட்டு பெறத்தக்கது மட்டுமே பகவான். முந்தையது கையில் கனி, உள்ளங்கை நெல்லிக்கனி சாஸ்திரத்தை. அதை விட்டுட்டு மேகத்தில் ஜலம் தேடுபவர் புத்திசாலிகள். அதனால் குரு தான் நம்மளுடைய குரு. சுலபமாக நம் எதிரே இருக்கிறார். அதை விட்டுட்டு மறைந்திருக்கிற புதையலை தேடுவது மடத்தனம். கண்ணுக்கெதிர கண்ணால் கண்டு பெறப்படுவது குரு. சாஸ்திரத்தால் அறியப்பட்டு பெறத்தக்கது மட்டுமே பகவான் குரு மூலம். ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருப்பவர் ஆச்சாரியன். ஆச்சாரியன் திருவடியை பற்ற வேண்டும். அதுதான் சத்துக்களுடைய தேர்வு. பகவத் சரணத்வயம் பற்றுவது அனுகல்பம். முக்கிய பட்சம் அல்ல, இரண்டாம் பட்சம். ஆசிரியன விரோதிகளை பெருமாள் தன் ஆயுத பலத்தால் நிரசனம் செய்வான். ஆச்சாரியன் புத்தி பலத்தால் ஆசிரித விரோதிகளை நிரசனம் செய்வார். இப்படி ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் வியாக்கியானங்களில். தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.